ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் வந்து பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்டர் வைஸ் ஸ்கோர் பண்றதுக்கான டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கறது நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம் கிளாஸ் 9க்காக. சரிங்களா? சோ என்ன அப்படிங்கறது பார்க்கலாம், கவனிங்க. சோ பொதுவா மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெமரைஸ் பண்றது கிடையாது. சரிங்களா? மேக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சோ அண்டர்ஸ்டாண்டிங் பேட்டர்ன்ஸ் அண்ட் பிராக்டிசிங் ப்ராப்ளம்ஸ், இதுதான் வந்து மேக்ஸ். சரிங்களா? சோ சரியான ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா யார் வேணும்னாலும் ஒரு சூப்பரான ஸ்கோர் வந்து மேக்ஸ்ல வந்து பண்ண முடியும். சோ இதை மறந்துடாதீங்க. சரிங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கிளாஸ் 9ஓட மேக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸும் நம்ம பார்க்க போறோம். அதுல இருக்கக்கூடிய முக்கியமான கோர் டாபிக்ஸ் என்னென்ன அண்ட் அந்த ஒவ்வொரு டாபிக்கும் ஸ்கோர் பண்றதுக்கான டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா செட் லாங்குவேஜ். சோ இந்த செட் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய கோர் டாபிக்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா, சோ டெஃபினேஷன் ஆஃப் செட்ஸ், செட்ஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். சோ அதுல இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சப்செட்ஸ்னா என்ன, யூனிவர்சல் செட்ஸ்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அடுத்தது செட் ஆபரேஷன்ஸ், இதுல வந்து யூனியன் அப்படின்னா என்ன, இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன, சோ டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன, இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ அடுத்தது முக்கியமா வென் டயக்ராம்ஸ். சோ வென் டயக்ராம்ஸ் வந்து எப்படி டிரா பண்றது, சோ அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம செட் ஆபரேஷன்ஸ்ல வரக்கூடிய சோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்றது, சோ அதெல்லாம் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, இதுல ஸ்கோரிங் டிப்ஸ். இந்த சாப்டருக்கு நீங்க நல்ல ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது பாத்துக்கோங்க. சோ வென் டயக்ராம் ப்ராப்ளம்ஸ் வந்து கேர்ஃபுல்லா வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து சோ யூனியன், அப்புறம் இன்டர்செக்ஷன் அண்ட் சப்செட், இது மூணுத்துக்குமான டிஃபரன்ஸ் வந்து தெளிவா தெரியணும். சரிங்களா? சோ யூனியன்னா ரெண்டு செட்டை வந்து நம்ம கம்பைன் பண்றது. சரிங்களா? சோ வித்தவுட் ரிப்பீட்டேஷன். அதே வந்து இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டு செட்டுக்கான காமன் எலமெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செக்ஷன். அதே சப்செட் அப்படின்னா சோ அந்த மாஸ்டர் செட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து இந்த ஸ்மாலர் செட்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும், அதுதான் வந்து நம்ம சப்செட் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, ரைட் தி ஆன்சர்ஸ் கிளியர்லி இன் செட் ஃபார்ம். சோ செட் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்ம் இருக்கு, செட் பில்டர் ஃபார்ம் இருக்கு. சோ இந்த ரெண்டு ஃபார்ம்ல வந்து எப்படி வந்து நம்ம கிளியரா வந்து அந்த செட் வந்து நம்ம எடுத்து எழுதணும் அப்படிங்கிறது வந்து தெளிவா லேர்ன் பண்ணிக்கோங்க. சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது சாப்டர் 2. சாப்டர் 2 வந்து ரியல் நம்பர்ஸ். இந்த ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கக்கூடிய கோர் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சுரல் நம்பர்ஸ், அடுத்தது ஹோல் நம்பர்ஸ், ஸோ இன்டிஜர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஸோ அடுத்தது இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஓவராலா இந்த நம்பர் சிஸ்டம்ல வரக்கூடிய எல்லா விஷயமும் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ். ஸோ அடுத்தது HCF அண்ட் LCM பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்கோரிங் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த நம்பர் கிளாசிபிகேஷன் கிளியர்லி. சரிங்களா? ஸோ இப்போ நம்பர் சிஸ்டம்ல நம்பர் கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன, ஹோல் நம்பர்ஸ்னா என்ன, ஸோ அதே வந்து ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம், ஸோ இதை பத்தி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிளாசிபிகேஷன் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு டயக்ராமும் கொடுத்து வச்சிருப்பாங்க, அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸுக்கு என்ன லெட்டர், கேபிட்டல் N அப்படின்னு சொல்லுவோம். அதே ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன லெட்டர், W அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் சிஸ்டத்துக்கும் ஒரு லெட்டர் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அந்த லெட்டர்ஸ் வந்து தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த நோட்டேஷன் வந்து உங்களுக்கு அப்கமிங் டேஸ்ல, அதாவது நீங்க 10th 11th 12th வரும்போது ஸோ N அப்படிங்கிறதா சொல்லியிருப்பாங்க. இப்போ A belongs to N இந்த மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் இந்த A அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். சரிங்களா? ஸோ அதுக்காக அந்த அசைன்டு லெட்டர்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது போக வந்து ஃபார் எக்ஸ்போனன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்ளை லாஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இப்போ எக்ஸ்போனன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா இதில் வந்து A power M இன்ட்டு A power N இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா A power M plus N. ஸோ அடுத்தது A power M டிவைட் பை A power N இந்த மாதிரி வருதுன்னா A power M minus N. சரிங்களா? ஸோ அடுத்தது A power M ஹோல் பவர் N அப்படின்னு வந்தா A power M into N. ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம், நீங்க கால்குலேஷன் பண்ணும்போது எரர்ஸ் வராம பாத்துக்கோங்க. சரிங்களா? சோ கால்குலேஷன் நல்ல கவனமா வந்து நீங்க பண்ண பாத்துக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ ஒரு தடவை ஏதாவது மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக் திரும்ப ரிப்பீட் பண்ணாதீங்க. சோ அந்த மிஸ்டேக் ஓவர் கம் பண்றதுக்கான சரியான பிராக்டிஸ் வந்து நல்லா பண்ணி பாத்துக்கோங்க. சரிங்களா? சோ அடுத்தது மூணாவது நம்ம பார்க்க போற சாப்டர் என்ன அப்படின்னா அல்ஜிப்ரா. சரிங்களா? சோ இந்த அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய கோர் டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வேரியபிள்ஸ் அண்ட் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ். சரிங்களா? சோ இந்த டாபிக் வந்து தெளிவாக கவர் பண்ணிக்கணும். அடுத்தது சிம்பிளிபிகேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா?
ஸோ அடுத்தது அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ். இதில் வந்து a plus b whole square, a minus b whole square, a plus b whole cube, a minus b whole cube. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் வரும் ஐடென்டிட்டிஸில், சரிங்களா? ஸோ அந்த எல்லா ஃபார்முலாஸும் வந்து நீங்கள் தரவாக படித்து வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஸோ நீங்கள் காலேஜ் போகிற வரைக்கும், சரிங்களா, ஈவன் உங்களோட டிகிரியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து மேக்ஸ் பேப்பரில் நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? மேக்ஸ் மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ அதனால் மறக்காமல் எல்லா ஃபார்முலாஸ் வந்து தரவு பண்ணி வச்சுக்கோ, சரியா? ஸோ அடுத்தது ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா என்ன, ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணுறது எப்படி, ஸோ அதெல்லாமே வந்து தெளிவாக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ அதை சால்வ் பண்ணி எப்படி எக்ஸ் அண்ட் ஒய்க்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ ஸ்கோரிங் டிப்ஸ் அப்படின்னா ஸோ அண்டர்ஸ்டாண்ட் நம்பர் கிளாசிஃபிகேஷன் கிளியர்லி. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன பாயிண்ட் தான், சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஃபிக்கல் சொல்யூஷன்ஸ், ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்போ கிராஃப் பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் வருது, அது போக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இந்த லீனியர் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி. அதெல்லாம் வந்து நீங்கள் தினமும் வந்து தெளிவாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரிமைனிங் பாயிண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான், சரிங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜியாமெட்ரி. இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாமே வரும், சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ண வேண்டிய சில முக்கியமான டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பேசிக் ஜியாமெட்ரிக்கல் டேர்ம்ஸ், சரிங்களா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்லோப்னா என்ன, அதுக்கான மீனிங் என்ன, பர்பண்டிகுலர்னா என்ன, அதுக்கான மீனிங் என்ன, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்மும் நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க ஆங்கிள்ஸ் அண்ட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ், சரிங்களா? ஸோ அடுத்தது பேரலல் லைன் அண்டு டிரான்ஸ்வர்சல் லைன்ஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக் ஜியாமெட்ரிக் தியரம்ஸ், என்னென்ன தியரம்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்துக்கணும், குவாட்ரிலேட்டரல் பார்த்துக்கணும். முக்கியமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளம் வந்து தெளிவாக நீங்கள் கவர் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். இதில் ஸ்கோரிங் டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நீட்டாக வந்து தெளிவாக வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? டயக்ராம். ஸோ அடுத்தது எப்பவுமே கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது கிவன் டேட்டா வந்து நீங்கள் கரெக்டாக எழுதணும். என்னென்ன டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் அதை வந்து கரெக்டாக கலெக்ட் பண்ணி கிவன் அப்படின்னு டைட்டில் போட்டு எடுத்து எழுதிருங்க. ஸோ அடுத்தது என்ன வந்து ப்ரூவ் பண்ணணும், ஏதாவது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணுற மாதிரி கொஸ்டின் வருதுன்னா டு ப்ரூவ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைட்டில் கொடுத்து அதை வந்து ப்ரூவ் பண்ணணும், சரிங்களா? ஸோ அதே வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணால் டு ஃபைண்ட். ஸோ அப்படின்னு போட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதை தெளிவாக மென்ஷன் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக சால்வ் பண்ணுற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிடும், சரிங்களா? ஸோ அடுத்தது ரெலவெண்ட் ஃபார்முலாஸ் ஏதாவது இருக்குன்னா அந்த ஃபார்முலாஸ் வந்து எழுதி நீங்கள் பாக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த ஃபார்முலாவில் கொண்டு போயிட்டு இந்த கிவன் டேட்டாலாம் சப்ஸ்டிட் பண்ணி அந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க மென்ஷன் ரீசன்ஸ் ஃபார் ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப் நீங்கள் ட்ராவல் ஆகிறீங்க. ஸோ அப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்டெப்லேருந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து எப்படி டெரைவ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து பிராக்கெட்டில் மென்ஷன் பண்ணுங்க. சின்ஸ் அப்படின்னு போட்டு என்ன ரீசனுக்காக இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் வந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணோம், அந்த ரீசன்ஸ் எல்லாமே, சரிங்களா? ஸோ ரிவைஸ் தியரம்ஸ். ஸோ அப்போ இந்த ஜியாமெட்ரி டாப்பிக்கில் என்னென்ன தியரம்ஸ் கொடுத்துருக்கோம் அதெல்லாமே வந்து தெளிவாக ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது போக முக்கியமாக வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸோ அண்ட் டயக்ராம்ஸ் இதை வந்து தெளிவாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். அதில் ஏதாவது லேபிளிங் இருக்குது, லேபிளிங் மீன்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம் 2,3 ஸோ 4,5 இந்த மாதிரி வந்து கிராஃபில் வந்து நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், லொக்கேட் பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்து எழுதணும், கரெக்டாக? ஸோ அப்புறம் ஒய் ஆக்சஸ் இதுக்கு நேம் கொடுக்கணும், இது எக்ஸ் ஆக்சஸ் இதுக்கு நேம் கொடுக்கணும். இந்த மாதிரி நேமிங் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம லேபிளிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஸோ அடுத்த டாபிக் பார்க்கலாம், கோஆர்டினேட் ஜியாமெட்ரி, சரிங்களா? ஸோ இந்த கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, கார்ட்டீசியன் பிளேன். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் வந்து நீங்கள் தரவு பண்ணிக்கணும். ஒன்று வந்து கார்ட்டீசியன் பிளேன், எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ், குவாட்ரன்ஸ் 4 குவாட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே தரவு பண்ணிக்கணும். அப்புறம் ஃப்ளாட்டிங் ஆர்டர் பாஸ், சரிங்களா? ஸோ அடுத்தது ஃப்ளாட்டிங் பாயிண்ட்ஸ், ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, மிட் பாயிண்ட் ஃபார்முலா, இது எல்லாமே வந்து தெளிவாக தரவு பண்ணி வச்சுக்கோக்கன்னா கிளாஸ் 9ல் இதை தரவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ கிளாஸ் 10, 11, 12 எல்லா இடத்துக்கும் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும், சரிங்களா? அடுத்தது பாருங்க ஸ்கோரிங் டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூஸ் பென்சில் அண்ட் ரூலர் ஃபார் கிராஃப்ஸ், சரிங்களா? ஸோ கிராஃப் ஏதாவது நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா பென்சில் வந்து டீச்சர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பென்சிலில் டயக்ராம் வரீங்க, சரிங்களா? ஸோ ஏதாவது வந்து லேபிளிங் பண்ணணும் அப்படின்னாலும் பென்சில் வந்து கரெக்டாக லேபிள் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க லேபிள் ஆக்சஸ் வந்து கிளியராக நீங்கள் பண்ணிக்கணும். அடுத்தது கோஆர்டினேட்ஸ் வந்து கரெக்டாக எழுதுங்க, சரிங்களா? கோஆர்டினேட்ஸ் எழுதாமல் ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டை மட்டும் ஃப்ளாட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது. பாயிண்ட் வந்து ஃப்ளாட் பண்ணுறீங்கன்னா இது என்ன பாயிண்ட் 2,3 கரெக்டாக வந்து அந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எழுதணும். இது 4,5 அப்படின்னு கோஆர்டினேட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதணும், மிஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் டாபிக் வந்து மென்சுரேஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக மாஸ்டர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தா ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஃபார்முலாஸ். ஸோ மென்சுரேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்குது, கியூப் இருக்குது,
சரிங்களா, சர்க்கிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஷேப்ஸ் இருக்கோ அது எல்லா ஷேப்ஸுக்கும் வந்து ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன, அது எல்லாமே தரவு பண்ணிக்கோங்க. அது போக சர்ஃபேஸ் ஏரியா, சரிங்களா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சுக்கணும். வால்யூம் அப்படின்னா என்ன, சரிங்களா. ஸோ வால்யூம் அப்படின்னா இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு, அந்த வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய வாட்டருடைய குவான்டிட்டி, எவ்வளோ வாட்டர் அந்த பாட்டிலில் அடைக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா வால்யூம். இந்த மாதிரி வால்யூம்க்கான ஃபார்முலா எல்லாமே தரவு பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் முக்கியமாக வந்து ஸ்கோரிங் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தா ரிமெம்பர் ஃபார்முலாஸ் பர்ஃபெக்ட்லி. அப்போ ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் 1க்கு 10 தடவை வந்து திரும்ப 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 எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மென்சுரேஷன் டாபிக் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தெரிஞ்சிட்டாலே ஈஸியாக கொஸ்டின் சால்வ் பண்ணிட முடியும், மறந்துடாதீங்க, சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் யூனிட்ஸ் இன் ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ ஏரியா அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயரா இல்லை யூனிட் ஸ்கொயர், என்ன சென்டிமீட்டரில் கொடுத்தா சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டரில் கொடுத்தா மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயர் யூனிட் அப்படிங்கிறத மறக்காம மென்ஷன் பண்ணணும். அதே வால்யூம் அப்படின்னு வந்துட்டா ஸோ நீங்கள் சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். வால்யூம்க்கு வந்து கியூப் வரும், ஏரியாவுக்கு வந்து ஸ்கொயர் வரும், சரிங்களா. சென்டிமீட்டர் ஸ்கொயரா இல்லை மீட்டர் ஸ்கொயரா, அவங்க கொடுத்தது மீட்டரில் கொடுத்தா மீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டரில் கொடுத்தா சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஃபீட்டில் கொடுத்தா ஃபீட் ஸ்கொயர் அல்லது ஃபீட் கியூப், இந்த மாதிரி வரும், சரிங்களா. ஸோ அதனால வந்து வால்யூம் அண்ட் ஏரியாவுக்கு வந்து மறக்காம இந்த யூனிட்டை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அது மென்ஷன் பண்ணல அப்படின்னா டீச்சர் வந்து ஒரு மார்க் லெஸ் பண்ணி விட்டுருவாங்க, மறந்துடாதீங்க. ஷோ ஃபார்முலா பிஃபோர் சப்ஸ்டியூஷன், சரிங்களா. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பக்கத்தில் வந்து என்ன ஃபார்முலா, அதுக்கு என்ன ஃபார்முலால இந்த விஷயத்தை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்ட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவை ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க, சரிங்களா. ஸோ எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாக்குள்ளே என்ன டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணுமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண பாருங்க, சரிங்களா. அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாட்ஸ், சரிங்களா. ஸோ இந்த டாப்பிக்கில் முக்கியமான டாபிக்ஸ் என்னென்ன வந்து நீங்கள் கவர் பண்ணோம் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, அப்புறம் ஃப்ரீக்வன்சி டேபிள், மீன் அப்படின்னா என்ன, மீடியன் அப்படின்னா என்ன, மோட் அப்படின்னா என்ன, இது எல்லாத்துக்கும் மீனிங் என்ன, சரிங்களா. ஸோ இதெல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், ஸோ இதெல்லாமே தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஸ்கோரிங் டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் ப்ராப்பர் டேபிள்ஸ், சரிங்களா. ஸோ அந்த டேபிள் தெளிவாக ட்ரா பண்ணிட்டு அதில் வந்து சரியாக கரெக்டாக வந்து அந்த டேட்டா எல்லாமே ஃபீட் பண்ணுங்க, சரிங்களா. ஸோ அடுத்தது கால்குலேஷன் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். லேபிள் கிராப்ஸ் ப்ராப்பர்லி, இதில் ஏதாவது கிராப்ஸ் வருது அப்படின்னா அதை வந்து கரெக்டாக லேபிள் பண்ணுங்க, சரிங்களா. ஸோ அடுத்தது பாருங்க லாஸ்ட் ஒன் ப்ராபபிலிட்டி. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாஸ்டர் பண்ண வேண்டிய பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது கான்செப்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி, வாட் இஸ் ப்ராபபிலிட்டி, சரிங்களா. ஸோ அப்போ என்ன வரும் ப்ராபபிலிட்டி அப்படின்னா உங்களுடைய ஃபேவரபிள் அவுட்கம் மேலே வரும் நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாம்பிள் ஸ்பேஸ் அல்லது டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து டினாமினேட்டரில் வரும், சரிங்களா. ஸோ இதான் வந்து ப்ராபபிலிட்டி, சரிங்களா. ஸோ அடுத்தது சாம்பிள் ஸ்பேஸ்னா என்ன, சரிங்களா, தட் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ், அதுதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ். அடுத்தது சிம்பிள் ப்ராபபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து என்னென்ன இருக்கோ இந்த ப்ராபபிலிட்டியில் இருக்கக்கூடிய பேசிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தரவு பண்ணுங்க. ஸோ அடுத்தது ஸ்கோரிங் டிப்ஸ், சரிங்களா. ஸோ ஃபார்முலா வந்து நோட் பண்ணிக்கோங்க, ப்ராபபிலிட்டிக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத தரவு பண்ணிக்கோங்க. ஃபேவரபிள் அவுட்கம் டிவைட் பை டோட்டல் அவுட்கம், இங்கே டிவிஷன் வரணும், சரிங்களா. ஸோ அடுத்தது சாம்பிள் ஸ்பேஸ் வந்து கிளியராக வந்து நீங்கள் வந்து எழுதணும். இப்போ வந்து ஒரு காயின் வந்து டாஸ் பண்ணுறோம், ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது என்னென்ன அவுட்கம் வரும் நமக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் வந்து ஹெட் விழலாம் அல்லது டெயில் விழலாம், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாம்பிள் ஸ்பேஸ். அதே 2 காயின்ஸ் வந்து நம்ம டாஸ் பண்ணுறோம், 2 காயின்ஸ் டாஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன அவுட்கம் வரலாம், ரெண்டுமே ஹெட்டை வரலாம், இல்லை ஒரு ஹெட்டு ஒரு டெயில் வரலாம், இல்லை ஒரு டெயில் ஒரு ஹெட் வரலாம், இல்லை ரெண்டுமே டெயில் வரலாம். இதுதான் என்ன அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்னா இந்த மாதிரி என்னென்ன அவுட்கம் எல்லாம் டோட்டலாக வருமோ அது எல்லாமே எழுதிக்கணும். ஸோ அதே வந்து ஃபேவரபிள் அவுட்கம்னா உங்களுடைய டார்கெட் அவுட்கம் என்ன, சரிங்களா. ஸோ மினிமம் ஒரு ஹெட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம், இல்லை மேக்ஸிமம் ஒரு டெயில் வரலாம், அந்த மாதிரி கேட்கலாம், சரிங்களா. 1 ஹெட் 1 டெயில் வர்ற மாதிரியான இதுக்கு வந்து ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கலாம், சரிங்களா. ஸோ அப்போ 1 ஹெட் 1 டெயில் அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு, ஸோ உங்களுக்கு ஹெட் டெயில் அப்படின்னு ஒரு அவுட்கம் இருக்குது, அடுத்தது டெயில் ஹெட் அப்படின்னு இன்னொரு அவுட்கம் இருக்குது. அப்போ இந்த 2 அவுட்கம் இருக்குது. ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 அவுட்கம் இருக்குது. சாம்பிள் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 4 அவுட்கம் இருக்குது. ஹெட் அப்புறம் ஹெட் டெயில், ஸோ அடுத்தது வந்து டெயில் ஹெட், அடுத்தது லாஸ்ட் வந்து டெயில். ஸோ அப்போ இதில் வந்து 4 அவுட்கம் இருக்குது டோட்டலாக. இந்த 4ல் இது 2 தான் வந்து உங்களுடைய ஃபேவரபிள் அவுட்கம். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 2/4 வரும், சரிங்களா. உங்களுடைய ஃபேவரபிள் வந்து 2, பட் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் வந்து 4. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2 வரும், அதுதான் ப்ராபபிலிட்டி, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக வந்து இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்தது ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு ஃபார்முலாஸும் வந்து ஃபார்முலாஸ், ஐடென்டிட்டிஸ் இதெல்லாமே வந்து தெளிவாக வந்து நீங்கள் 1க்கு 10 தடவை வந்து எழுதி பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபார்முலா படிச்சிங்க அப்படின்னா இம்மிடியட்டாக அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு 4-5 சம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துருங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
சரிங்களா. ஸோ அடுத்தது உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் வந்து தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. அப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து நீ சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. சரிங்களா. ஸோ அடுத்தது முக்கியமாக கிராஃப் கொஷனுக்கு வந்து மார்க் அதிகமாக கேட்பாங்க, 8 மார்க் கொஷனில் கேட்பாங்க. அதனால கிராஃப் பேஸ் பண்ணி எந்த கொஷின் வருதோ, கன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ, அது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணுற தெளிவாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோ. சரிங்களா. ஸோ அடுத்தது ஏதாவது மிஸ்டேக் வருது அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸ் வந்து எக்ஸாம் முன்னாடியே வந்து திரும்ப திரும்ப வராத மாதிரி என்ன பண்ணுறேன், ஸோ அதே மாடல் வந்து நிறைய கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி அந்த மிஸ்டேக் வந்து ஓவர் கம் பண்ணிக்கோ. சரிங்களா. ஸோ உங்களுடைய போர்டு எக்ஸாம் முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். காட் இட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த செஷன் கைஸ். கண்டிப்பாக இந்த செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த செஷன் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல் கைஸ்.